வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. இவ்வளோ ரணகலத்திலையும் ஒரு கிலுகிலுப்பு அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி தான் பார்வதி அடங்கிறதே இல்லைல்ல. இங்கே எவ்வளோ சொன்னாலும் இங்கே வார்டனாக போட்டிருக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் கேட்குறதா இல்லை. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்கல்ல, விடிய விடிய பாத்திரத்தை தேய்ச்சாங்கன்னு. விடியறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, எதெல்லாம் தேய்ச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரையெல்லாம் அதையும் பார்க்கணும்ல. ஏன்னா ரொம்ப நேரமாக உருட்டுன்னு உருட்டிட்டு இருந்தாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பக்கம் கானா வினோத் பேசினாங்க, அதுக்கப்புறம் விக்கல்ஸ் கிட்ட, அப்புறம் அமித் கிட்ட, மறுபடியும் விக்கல்ஸ் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி பேசிட்டு கடைசியாக பாத்திரம் கழுவ சொன்னால் இருங்க நான் போயிட்டு எல்லாருக்கும் குட் நைட் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் அங்கே திவ்யா, சாண்ட்ரா, இந்த பக்கம் சபரி, ரம்யா எல்லாரும் முடிச்சிட்டு இருக்கிறாங்க, கம்ருதன் கூட. ஸோ அங்கே போயிட்டு குட் நைட் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நேராக எங்கே போவாங்க, ஒவ்வொருத்தருக்காக குட் நைட் சொல்கிறேன்னு வராங்க. ஆனால் எங்கே போய் நிற்பாங்க கடைசியில், எங்கே போகிறதுக்காக இவங்க குட் நைட் சொல்ல வந்தாங்க, அதே தான் கம்ருதன் பெட்டு பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. அங்கே போய் நின்றுட்டு எல்லாரும் குழந்தைங்களா ஒரு 10 செகண்ட் கண்ணை மூண்டிங்கன்னு வச்சிங்களேன், மேடம் வந்த வேலையை முடிச்சுட்டு போயிடுவேன் அப்படின்லாம் சொல்ல சபரி கடுப்பாயிட்டு இந்த திவ்யா சொல்கிறாங்கங்க, நாங்கள் கண்ணை மூடிடுவோம், கேமரா கண்ணை மூடாதே, அந்த கண்ணை யார் மூடுவா, ஏமா ஏற்கனவே அடுத்த சீசன்ல கண்ணை மூடிங்கன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொன்னதுக்கு தான் விஜேஎஸ் போன வாரம் அடிச்சாரு. இப்போ அந்த கண்ணை யார் மூடுவா அப்படின்னு திவ்யா கேட்டுருக்குறாங்க. ஐயோ கேமரா இருக்கிறத சமயத்துல நான் மறந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அங்க மறந்துட்டு தானே நிறைய விஷயங்களை பண்ணிருக்கிறீங்க, நிறையவே எக்ஸ்போஸ் ஆகுறீங்க. ஸோ அங்க அந்த பேச்சில் பார்த்தீங்கன்னா அங்கே ஜாலியாக கலாச்சிட்டு இருக்காங்க. இங்கே ரொம்ப லேட்டாக நீங்கள் சாப்பிட்டீங்க, எங்களுக்காக பொறுத்திருந்து சாப்பிட்டீங்க, சாப்பாடு செய்ய லேட் ஆயிடுச்சுல நைட்டு, ஸோ பொறுத்திருந்து சாப்பிட்ட எல்லா தங்கங்களுக்கும் ரொம்ப நன்றிடா தங்கங்களா அப்படின்லாம் சொல்லிட்டு இவங்க சொல்லும் போது சபரி சொல்கிறா, அப்படி நீங்கள் என்ஜாய் பண்ணுறேன்னு தானே சொன்னீங்க, எங்கள் ஒர்க்கை என்ஜாய் பண்ணி பண்ணுறேன்னு. ஆமாம் என்ஜாய் தான் பண்ணுறேன் சபரி அப்படி சொல்லிட்டு கம்ருதனுக்கு அந்த பக்கம் சபரி உட்காந்துட்டு இருக்கா. அப்படி இவங்க கம்ருதன் மேலே போய் உழுந்துட்டு அப்படியே சபரி கிட்ட பேசுகிற மாதிரி என்ஜாய் தான் பண்ணுறேன் அப்படின்னு. இந்த என்ஜாய் எல்லாம் கேட்கல. இது என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, இது கிளாஸு, இதுதான் ஸ்கூலு, நாங்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸு, தயவு செய்து கம்ருதன் எழுந்துரு, 2 பேரும் வெளியே போய் பேசிட்டு வாங்க, ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் ஏஞ்சிக்கிறாங்க அங்கிருந்து, அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏஞ்சிக்கிறாங்க. ஏஞ்சிக்கிட்டோன்னா அப்புறம் இவங்க கலாச்சிட்டு இருந்தாங்க, நாளைக்கு புகார் பெட்டி இல்லை, இன்னும் சவப்பெட்டியை தான் எடுத்துட்டு வைக்கணும், ஏன்னா நீங்க செய்யற சாப்பாடு இருக்கே அப்படின்னு சொன்னதும் அவங்க நான் செஞ்சதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சாப்பிட்றீங்க, சாப்பிட்டுட்டு நல்லா இல்லை அப்படின்னு சொல்றீங்க, நல்லா இல்லைன்னா நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்றீங்கல்ல அப்படின்லாம் பேசிட்டு அப்பயும் போவாங்கன்னு பார்த்தா போக மாட்டாங்க. இவங்கெல்லாம் கொஞ்சம் அசந்தாங்கன்னா அங்கே கம்ருதன் கிட்ட ஒரு குட் நைட் சொல்லணும் அவங்க ஸ்டைலில், அது பேர் குட் நைட்டா. இவங்க தான் சாப்பிட்றதே கவர் போட்டு சாப்பிட்றவங்கல்ல, ஸோ குட் நைட் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்களாம். வெயிட் பண்ணி பார்க்க, நீ எவ்வளோ நேரம் முக்கு நேரம் நாங்கள் தூங்க மாட்டோம், கண்ணை மூட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கேயே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வேற வழி இல்லாமல் அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்ப, அப்போ கூட கிளம்பல, மேலே மறுபடியும் போய் ஒரு 3 முறை 4 முறை விழுறாங்க கம்ருதன் மேலே. அதாவது தற்செயலாக விழுந்துட்டு அந்த பக்கம் இருக்கிற சபரி கிட்ட பேசுகிற மாதிரி. சபரி ஒரு கட்டத்தில் கடுப்பாயிட்டு இதுக்காகவே உங்களை ஒஸ்ட் பர்ஃபார்மர்ல போடலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் அங்கேருந்து ஏஞ்சிக்கிறாங்க. ஏஞ்சிட்டு ஓகேம்மா நாளைக்கு பால் மாடு வந்ததும் பாலை கறந்துட்டு உங்களெல்லாம் நான் எழுப்புறேன், அதான் பால் வந்ததும் டீ போட்டு எழுப்புறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு வேண்டா வெறுப்பா போகும்போது ஓகே பாய் பேபிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேபிக்கு மட்டும் இங்கே அந்த பேபிஸ் ஈஸ்ன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா மற்றவங்க எல்லாருக்கும் சொல்றாங்களாம், பச்சையா தெரியுது மேடம் நீங்க பண்றது, போங்க மேடம் இங்கிருந்து, இல்லை தமிழம்மாவை கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சபரி மிரட்டினதுக்கு அப்புறமா தான் அங்கிருந்து கிளம்புறாங்க. ஸோ அடங்குற மாதிரி இல்லை. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாவம் எல்லாருமே கார்னர் பண்ணுறாங்க பார்வதியை, இன்னொரு பக்கம் இவங்களுக்கு பீரியட்ஸு, உடம்பு சரியில்லை, ஆனால் வீடியோ பாத்திரம் தேய்க்கிறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது பாத்திரம் தேய்க்க வர்றதுக்கு முன்னாடி அவங்க பண்ணுற வேலையெல்லாம் இதுதான். ஒரு 3 நாள் 4 நாள் கொஞ்சம் அமைதியாக இருங்க கேரக்டரில், 24/7 ஒர்க்கு அப்படின்னு சொன்னாலும் கேட்குறது இல்லை. ஆனால் இவங்க அந்த பக்கம் எஃப்ஜே வியன்னாவை பார்த்து, அவங்க வியன்னா ஸ்டூடெண்ட்டு, அவங்க மைனரு, நீங்கள் குட்டி வார்டன், இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இங்கே கேஸ் எழுதுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா நைட்டு இவங்க கால் அமைக்கி விட்டுருந்தாங்கன்னு இவங்க மேலே கேஸ் எழுதுவாங்க. இந்த 2 பேர் மேலே கேஸ் எழுதி தூக்கி ஜெயிலில் போடணும். அதாவது செட்டாக போடக்கூடாது, அதுவும் தப்பாயிடும். இந்த பக்கம் கம்ருதன் எஃப்ஜே ஒரு ஜெயிலையும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வியன்னா பார்வதியை ஒரு ஜெயிலையும் போடணும். இல்லைன்னா இவங்க அங்கேயும் அடங்க மாட்டாங்க, ஒஸ்ட்டாக தான் போவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இவ்வளோ தூரம் இஷ்யூ போயிட்டு இருக்கு. இப்போவும் பார்த்தீங்கன்னா இதுக்கு மட்டும் குறைச்சல் இல்லை, ஏன் ஒரு நாள் தள்ளி போட முடியாதா? சரி அப்படி லவ் தான், அந்த லவ்னு சொல்லிட்டாது பண்ணோமா, ஃபஸ்ட்டு ஒன்று லவ் மாதிரின்னு போகிறது, வெளியில் ஆள் இருக்கான்றது, அதுக்கே இன்னும் முடிவு வரல. இங்கே வெளியே இருக்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்ன்னு இருக்காங்க,
உள்ள அரோரா ஆல்ரெடி சொன்னாங்கல்ல வெளியே ஆள் இருக்குன்னு. ஆனா ஒண்ணு பாருங்களேன், இதே தானே ஆதிரி விஷயத்துல நடந்தது. வெளியே ஆள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே கிட்ட அவங்க அந்த கண்டென்ட் பலான கண்டென்ட் பண்ணாங்க, அவங்கள தூக்கி வெளியே அடிச்சாங்க மக்கள். அப்ப பார்வதி மட்டும் என்ன ஸ்பெஷலா இதுல? இவங்களுக்கு மட்டும் என்ன தனி சிறப்பு சலுகையா? இவங்களுக்கு தான் வெளியே ஆள் இருக்கான், அப்புறம் என்ன கண்டென்ட் கன்றாவி இது? ஏன்னா ஸ்மோக்கிங் ஜோனுக்கு நைட்டு போறீங்க பேரா, சரி போங்க, தம்முடிக்க மட்டும் போனீங்க அப்படின்னு எடுத்துக்கிறோம். போயிட்டு வர்றீங்க, இனிமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நிற்போம் அப்படின்னு சொல்றீங்க. சரி நிற்பாங்க போல இருக்கு, நின்று தொலைட்டம், அந்த கன்றாவியெல்லாம் இருந்து தொலைட்டம்னு விட்டா காலையில வந்து நம்ம 2 பேருக்குள்ள என்ன உறவு அப்படின்னு கேட்கறது. இது வந்து ஃப்ரெண்டு கிடையாது நிச்சயமா அப்படிங்கிறது. அப்புறம் என்னது இது? அப்படி ஓப்பனா கூட உங்களால சொல்ல முடியல அப்படின்னா அப்புறம் என்ன கண்டென்ட் இது? என்ன கன்றாவி இது? காஜி தானே இது? அப்ப நான் ஆதிரைக்கு ஒரு நியாயம், பார்வதிக்கு ஒரு நியாயமா? ஆதிரையை தூக்கி வெளியே போட்ட மாதிரி பார்வதியை தூக்கி வெளியே போடணும்ல. இவங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க, பீடை பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஹேஷ்டாக் தான் போகுது. ஏன்னா இவங்க ஏன்டா இந்த அளவுக்கு ஹேஷ்டாக் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆனா இந்த மாதிரி ஆதரவாளர்களாக முட்டு கொடுக்க யாராவது வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்றேன், இங்கே எக்ஸ் தளத்திலேயே இருக்கு, 4 மணி நேரம் 5 மணி நேரம் கிளிப் இருக்கு நைட்டு நடந்தது. ஒரே ஒரு கிளிப்பை போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஒரு 4 மணி நேரம் பொறுமை இருந்தா அதை பார்த்ததுக்கு அப்புறமா தெரியும், சொல்றது பரவாயில்ல தான் போல இருக்கு அப்படின்னு தான் தோணும். ஏன்னா அவ்வளவு ஒஸ்டா தான் போயிட்டு இருக்கிறாங்க. இது இன்னும் எந்த அளவுக்கு ஒஸ்டா போய் நிற்கும்னு தெரில. கேட்டா வந்து அப்படியே அழுதுட்டே வந்து காலாமிக்கு விட்டது அது முதல் உதவின்றான் அவன், இவங்க என்ன மருத்துவ உதவின்றாங்க. மெடிக்கல் ஸ்டூடெண்ட், மெடிக்கல் படிக்க போற ஸ்டூடெண்ட்டு இங்க வந்து மருத்துவ பயிற்சியாம் காலை அமுக்குறது. இவங்களுக்கு காலை அமுக்குறது மருத்துவ பயிற்சியா? இன்னும் என்னென்னலாம் சொல்லுவாங்க. கொஞ்சம் கூட கூச்சமே இல்லை, வெக்கமே இல்லை. ஆனா இவங்க கண்டென்ட்டா மாத்துறது எது? புடவையை திருட்டி டாஸ்க்ல வச்சுட்டு அதை வந்து புடவை எடுத்து வச்சுட்டாங்க. எவ்வளோ சென்சிட்டிவான விஷயம், அவ்வளோ சென்சிட்டிவான விஷயமா ட்ரெஸ் எடுத்து வைக்கிறது? எடுத்து வச்சுட்டாங்கன்னா அதை நார்மலாக ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயத்தெல்லாம் ரொம்ப ஓவராக ஹைப் பண்ணுறது. இவ்வளோ பெரிய சென்சிட்டிவான கண்டென்ட்லாம் ரொம்ப சாதாரணமாக ஹேண்டில் பண்ணுறது. அதுதான் பார்வதி, பீடை பார்வதி அப்படின்னு தான் ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணுறாங்க. அந்த பக்கம் பிரின்சிபல் எடுத்து வச்சாங்க, அவர் வந்து லுங்கி கட்டிட்டு வந்துட்டாரு, ஆனால் என்னுடைய ட்ரெஸ் எடுத்து புடவை எடுத்து ஒழிச்சு வைக்கிறாங்க. புடவை எடுத்து வச்சிட்டா நான் என்ன அப்படியே வர முடியுமா புடவை கட்டாம அப்படின்றாங்க. வேற ட்ரெஸ் இல்லையா மெயின்டைன் பண்ண முடியாதா? இல்லை இருக்கிறதுலே இருக்கலாம், அது வந்து ரொம்ப சென்சிட்டிவ் அது அப்படின்லாம் சொல்றாங்க. இதுல சம்மந்தமே இல்லாம அந்த பிராங்கை பத்தி எடுத்துட்டு வந்து சொன்னாங்க பாருங்க. இதுல வந்து முடி வெட்டுறது எவ்வளவு சென்சிட்டிவான விஷயம், முடிங்கிறது எவ்வளவு சென்டிமெண்டான விஷயம் பெண்களுக்கு, அதுவும் என்ன மாதிரி ஆளுக்கு முடியை வெட்டுறதை வச்சு பிராங்க் பண்றாங்க அப்படின்லாம். முடியை எங்கெங்க வெட்டினாங்க? பிராங்க்ங்கிறது நடக்காது தானங்க, நடந்ததா ஒரு பில்டப் பண்றது. முடியை வெட்டவே இல்லைல்ல, அது சுபிக்ஷா முடியை எடுத்துட்டு வந்து தானே வந்து வெட்டின மாதிரி பில்டப் பண்ணிட்டு இருந்தாங்க. அது நடக்கும் போதே இவங்க தெளிவாக தான் பேசிட்டு இருந்தாங்க. முடி வெட்டுற அளவுக்குலாம் போயிருக்க மாட்டாங்க, ஏதோ விளையாடுறாங்கன்னு தெரியுது. ஆனாலும் இது ஏன் முடிதானா அது கன்ஃபார்மாக சொல்றீங்க, இல்லைன்னா வேற யாரும் முடியாதா அதை காட்டுங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் போனாங்க. அதுக்கு நான் பதிலடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு ஓரமா உட்காந்து அழுது அதுக்கப்புறம் ஆறுதல் சொல்ல எல்லாம் பக்கத்துல வர, அப்புறம் நானும் பிராங்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சிரிச்சாங்க. ஸோ முடிஞ்ச ஒரு விஷயத்த, ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்த திரும்ப எடுத்துட்டு வர்றது இருக்குல்ல. அப்புறமா முதல் நாளே இந்த கால் அமுக்கிறதெல்லாம் வேணாம், ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு வேலை வாங்குறதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதை எடுத்துட்டு வர்றது பாருங்க. என்ன எப்படியெல்லாம் எதெல்லாம் வந்து சென்சிட்டிவான விஷயமோ அதில் எடுத்துட்டு வந்து என்ன லாக் பண்றாங்க. இங்க டாஸ்க்ல இருங்க, 24/7 பிக் பாஸ் சொன்னாரா? அப்புறம் பிக் பாஸே உங்களை லாக் பண்றாருன்னு சொல்வீங்களா? இல்லை இதுக்கு வெளியவே உங்களை கமருதுன்னு தெரியுமா? இங்கே தானே தெரியும். அப்புறம் இது லவ்னா அது ஓப்பனாக டிக்ளேர் பண்ண முடியுதா? அது கூட முடியல. அப்புறம் முடியாம என்ன உருட்டு இதெல்லாம்? நான் எவ்வளோ உருட்டுகளை பார்த்துருக்கு, இந்த மாதிரி ஒரு கேவலமான இவ்வளவு ஒஸ்டான ஒரு உருட்டை பார்த்ததே கிடையாது. அதுதான் இந்த பார்வதி. பார்வதி பீடை என்று அழைக்கப்படுகிற பார்வதி. இவங்கள இந்த கண்டென்ட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.